உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். திராவிட மாடலை பல விஷயங்களில் ஆதாரத்தோட டர்ன்னு கிழிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ காட்டுறேன் பாருங்க. முதல் வீடியோ, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்தில். அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறாரு அப்படிங்கிற செய்திகள் பரவிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா, ராமர் மாடல் முதலமைச்சர். ஏன்னா ராமர் மாடலும் திராவிட மாடலும் ஒன்று தான். ராமர் மாடல் தான் திராவிட மாடலுக்கே முன்னோடின்னு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு இல்லையா. ஒரு அமைச்சர் சொன்னால் நம்ம கேட்கணும் இல்லையா, அதனால் இவரை நம்ம ராமர் மாடல் முதலமைச்சர் அப்படின்னே சொல்லிடுவோம். இப்போ ராமர் மாடல் முதலமைச்சர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. உதயநிதி துணை முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டு இருக்கே, யார்? நம்ம RS பாரதி ஊடகங்கள். எங்கேந்திரா கோரிக்கை வலுக்குது? அறிவாலயத்தில் இருந்தா இல்லை 200 உடன்பிறப்புகள்கிட்ட இருந்தா? இதை ஒரு கேள்வி அப்படியே மக்கள் எல்லாம் போய் நாளைக்கு உதயநிதி துணை முதல்வர் ஆகணும்னா தமிழ்நாடே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வலுக்குதான். என்ன மீடியாக்காரனுங்கடா உங்களை RS பாரதி திட்டினதில் ரொம்ப சந்தோஷம். அது நம்ம இப்போ RS பாரதிக்கு ஒரு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு கேள்வி அப்படின்னு போய் முன்வைக்கிறாங்க. உதயநிதி துணை முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுக்குது. சரி, வலுக்குதுன்னே வச்சுக்கோமே. ஏன்னா இந்த நம்ம RS பாரதி ஊடகங்கள் எல்லாமே பேட்டி எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவாலய வாசலில் தான். அங்கேயே தான் பேட்டி எடுத்துகிட்டு அங்கேயே தான் சோத்தை தின்னுக்கிட்டு அங்கேயே தான் குடியிருக்கிறானுங்க. அப்படிங்கும்போது வலுக்க தான் செய்யும். சரி, நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலுக்குதா? அப்போ பழுக்கலையானா? அப்போ என்ன அர்த்தம்? பழுக்கலை. உதயநிதி ஒரு பிஞ்சு, ஒரு பச்சை புல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதிக்கு ஒன்றுமே தெரியாது. பழுக்கலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு காய் அப்படிங்கிறது முத்தின பிறகு தான் பழுக்கும். இப்போ பழுக்கவே இல்லை அப்படின்னா முத்தி போய் வெம்பி போச்சா, இல்லை அது இன்னும் முத்தவே இல்லையா, ஒரு பிஞ்சா அப்படிங்கிறத முதலமைச்சர் தான் தெளிவுபடுத்தணும். நம்ம RS பாரதி ஊடகங்கள் ஆர்வ கோளாறில் போய் முதலமைச்சராக துணை முதல்வராக இவர் பதவி இருக்கணும்னு அவர்கிட்ட கேட்க, வலுக்கிற கோரிக்கைகள் பழுக்கலையே, பழுத்தா பார்த்துக்கோன்ட்டார். அப்பா என்ன மாதிரி பதில்ரா, என்ன ஒரு பதில்ரா சாமின்ட்டு அதுக்கு 2 அமைச்சர்மார்கள், யார்? மா சுப்பிரமணியனும் சேகர் பாபுவும் அப்படிங்கிறாங்க. அப்படியே கலாச்சிட்டாராமா இவர். அவனே உங்ககிட்ட 200 வாங்கிட்டு தான் கேள்வி கேட்குறான். அவனை போய் கலாய்க்கிறேன், இன்னொரு 50 சேர்த்து கொடுத்து கேட்காதரா அந்த மாதிரி கேள்வி. என்ன முடிஞ்சு போச்சு, வேலை முடிய போகுது, இவ்வளோதானே. இது ஒன்று. இன்னொரு வீடியோ பாருங்க. இந்த வாகனத்தோட எண் TN18 BK 6667 ரெட் ஹில்ஸ் செங்குன்றம் பகுதியை சேர்ந்த வாகனம். திமுக கொடி கட்டியிருக்குல்ல, அதனால் இந்த வாகனத்துக்கு சட்டம் தன் கடமையை செய்யாது. மற்றவங்களுக்கு என்ன செய்யும்? எவ்வளோ தெனாவிட்டால் மக்களை அச்சுறுத்துற மாதிரி போயிட்டுருக்கானுங்க பாருங்கள். இவன் ஆக்சிடென்ட் பண்ணி 4 பேரை கொன்னாலும் இவனுங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாது. ஏன்னா இப்போ இர்ஃபான் நம்ம திராவிட யூடியூபர் இர்பான் கூட ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு அம்மா இறந்து போச்சு, அவனை அரெஸ்ட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இவனுங்க எல்லாமே. திமுக கொடி கட்டியிருந்தால் போதும், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த திமிரில் தான் இவனுங்க இப்படி மக்களை அச்சுறுத்துற மாதிரி போயிட்டுருக்கானு. ஏன்டா எச்சக்கலை பசங்களா, உங்கள் போத கூந்தலுக்கு ரோட்டில் தெனாவிட்டா இப்படி போகிறீங்களே, அவனாவது புள்ள குட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் 2 வீலரில் குடும்பஸ்தம் போய் உங்களால் செத்து தொலைஞ்சானா அவன் குடும்பத்துக்கு யாரா பதில் சொல்லுவா? இவனுங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு இவனுங்கெல்லாம் பாத்ரூமில் வலிக்கவே விழ மாட்டாங்களா? இவங்கெல்லாம் பிடிச்சி கை கால் உடச்சி போட்டு பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டான்னு கருணையோட காவல்துறையினர் மாவு கட்டு போட மாட்டாங்களா? TTF வாசன் அவன் பண்ணுறதும் தப்பு தான், அவன் போனால் பிடிச்சி போடுறீங்கல்ல. அப்போ இவன் வேணா சொல்லுங்கள், TTF வாசன்ட்டையும் நீ இனிமேல் பைக் ஓட்டும்போது முன்னாடி திமுக கொடியை கட்டிக்கிட்டு போடா, ஒன்றையும் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிடும். என்ன மனநிலைங்க ஆட்சி நடத்துறீங்க? உங்கள் கட்சிக்காரன் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி பாருங்கள், தமிழ்நாடு பூரா 520க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு இந்த 2024. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்காரன் கொல்லப்படுறான், பாமகக்காரன் கொல்லப்படுறான், அதிமுககாரன் கொல்லப்படுறான், ஏன் காங்கிரஸ் தலைவர் கூட கொல்லப்படுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் மாநில தலைவரே கூட கொல்லப்படுறாரு. அதே திமுககாரன் எவனுமே போட்டு தள்ளவே மாட்டேங்கிறானுங்க. தெரியலையே, ஒருவேளை இவங்களே எல்லாம் கூலிப்படையாக சேர்ந்து செயல்படுறாங்களா, என்ன இழவு தெரியலையா? பெருசாக திமுககாரன் கொல்லப்பட்டதா எங்கேயுமே செய்திகள் வரலையே. எனக்கு சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. சரி, இப்போ நம்ம மெயின் விஷயம் அப்படிங்கிறது 2-3 இருக்குது, அதுக்குள்ளே வந்துடுவோம். அண்ணாமலை ராஜினாமா பண்ண போகிறார். முழுசாக இதை பற்றி நம்ம பேசிடுவோம். இதுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள் என்ன, அடுத்த தலைவராக யார் வரப்போகிறார் அப்படிங்கிறத பேசிடுவோம். இது ஒரு பக்கம். நம்ம காமப்பேரரசு கவிப்பேரரசு வைரமுத்து இருக்கார்ல, அவருக்கு முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கறதுக்காக ஒரு அமைப்பு முடிவு பண்ணியிருக்கு. யாருக்கு? நம்ம அறிவாலய கொத்தடிமை வைரமுத்துக்கு.
இது வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எராமிச சுபவீர பாண்டியன், யார், பேராசிரியர் சுபவீர பாண்டியன் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. உடனே கவி பேரரசு இருக்கார்ல, அவரும் ஆமாஞ்சாமி தான் இதுக்கு போடுவார். இதை முழுசாக டீட்டெயில்டாக பார்த்தே ஆகணும். ஃபஸ்ட்டு இதுதான், இதை ஃபஸ்ட்டு பேசிடுவோம். அதோட இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீமானை கைது செய்யறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த அறிவாலய கொத்தடிமைகள் எல்லாமே சீமானை பிராண்டக்கூடிய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது 3 விவகாரத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பேசணும். ஃபஸ்ட்டு நம்ம கவிப்பேரரசு வைரமுத்துவோட விவகாரத்துக்கு வந்துடும். இவருக்கு வந்து முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு பட்டம் கொடுக்க போகிறாங்களாம். எதுக்காக கொடுத்தாங்க? காந்தி அசிங்கமாக பேசினார். அதுக்கா? மகாத்மா காந்தியை அவருங்க மகாத்மா காந்தி அசிங்கமாக பேசினார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவர் பாட்டெல்லாம் எடுத்திங்கனாலே பாதி காமம் சார்ந்து தான் இருக்கும். பச்சையாக தான் இருக்கும். வரிகளை தனியாக பிரித்து படிச்சின்னு வச்சிங்களேன், கன்றாயாக இருக்கும். குடும்பத்தோடு உட்காந்து அந்த வரிகளை படிக்கவே முடியாது, அப்படி தான் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த தமிழுக்கான உழைப்பை பாராட்டி தான் இப்போ இவருக்கு முத்தமிழ் பேரறிஞர் விருது வழங்க போகிறாங்களாம். இந்த ஆளுக்கு வழங்குறது எனக்கே பிடிக்கல, அது வேறு விஷயம். என்ன காந்தியை பேசினார்னு கேட்குறீங்களா? கிழக்கு சீமையிலேன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. விஜயகுமார் நெப்போலியன்லாம் நடித்த படம் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை ரஜினிகாந்த் நடித்த படம் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலையில் என்ன பாட்டு எழுதியிருப்பார்? அண்ணல் காந்தி குடித்ததெல்லாம் ஆயில் வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க. எப்படி? காந்தியடிகள் ஆட்டுப்பால் குடித்து வளர்ந்தாராம், ஆயில் வளர்க்குற ஆட்டுப்பாலாம். இதே கிழக்கு சீமையில் எழுதியிருப்பார், ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சி போகும்னு. எப்படி? இங்கே வந்து அண்ணல் காந்தி ஆட்டுப்பால் குடித்தாராம், ஆனால் அங்கே ஆட்டுப்பால் குடித்தா அறிவே போயிடுமா. அப்போ காந்தி ஆட்டுப்பால் குடிச்சதாயா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி மகாத்மா தேசத்தந்தைன்னு போற்றி வழங்குறமே, அவர் ஆட்டுப்பால் குடித்தாருன்னு ஒரு பாட்டு எழுதுகிற. இந்த பக்கம் வந்து ஆட்டுப்பால் குடித்தா அறிவழிஞ்சு போகும்னு நினைக்கிற, இப்படியும் எழுதுகிற. ஏதாவது ஒரு பக்கம் தலையாட்டியா? காமப்பேரரசு அப்படின்னு சின்மை சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அந்த வைரமுத்துக்கு முத்தமிழ் பேரறிஞர் விருதான். எந்த ஏழையாவது கொடுத்துட்டு போங்க. அவர் வந்து அரசவை புலவர், என்ன தெரிஞ்ச வரைக்கும் அறிவாலய அரசவை புலவர். அந்த சங்க காலத்தெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, மன்னர்களை புகழ்ந்து 1, 2, 3ன்னு வரிசைப்படுத்தி பாடினா போதும். பொற்காசுகள் கொடுப்பாங்க. ஒன்றானவன் இறைவன், இரண்டானவன் இறைவனுக்கு பாடுவாங்க. அதன் பிறகு இப்போ காமெடியாக கூட புலிகேசி படத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க பாருங்க, மன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து அறிவாலயத்தை புகழ்ந்து எழுதி பரிசில் வாங்கக்கூடிய அரசவை அறிவாலய புலவர். அவ்வளோதான் இவருக்கு ஒர்த்து. அதுக்கு மேலே இவருக்கு இந்த முத்தமிழ் பேரறிஞர் விருது கொடுக்கறதே தப்பு. நம்ம துப்பும், அதை பற்றி தப்பு கிடையாது, நமக்கு பார்வை இருக்கு. ஆனால் எங்கே ஒரு அரசவை புலவனுக்கு இந்த விருது வந்துருச்சுன்னா இன்னொரு ஓசிஸ் ஒரு புலவனுக்கு பிரச்சனை வந்துடும்ல. இல்லை, எராமிச சுபவீர பாண்டியன் இதை வாங்கக்கூடாதுன்னு இவருக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது என்ன அறிக்கை? முத்தமிழ் பேரறிஞர் விருது வந்து வைரமுத்துக்கு வழங்கப்படக்கூடாது. ஏன்னா மறைந்த கருணாநிதியை முத்தமிழ் அறிஞர்னு சொல்லுவோமா. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அப்போ அவர் முத்தமிழ் அறிஞர்னா இவர் முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிறது அவரை விட இவர் பெரிய ஆளுன்னு காமிச்சிருதான். அதனால இவர் அதை வாங்கக்கூடாதான், இவருக்கு கொடுக்க கூடாதான். எப்படி விட்டுறாங்க பார்த்தீங்களா? கலைஞர் வந்து முத்தமிழ் அறிஞர், இவர் எப்படி முத்தமிழ் பேரறிஞருங்கிறான்? அவரை குறைச்சி மதிப்பிற மாதிரி ஆயிடுதுல்ல. யார் சொல்றது? சுபவீர பாண்டியன். இவர் இப்போ யார் தெரியுங்களா? பேராசிரியர் சுபவி. முதல்ல பேராசிரியர்னா என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் உச்சந்தொட்ட அத்தனை பேருக்கும் ஒரு வாத்தியாராக தான் இருந்திருப்பாங்க, பாடம் நடத்தியிருப்பாங்க. அந்த வாத்தியார்லாம் நம்மளை விட மேலே போனவன் நம்மளோட ஸ்டூடெண்ட்னு சொல்கிறதுல பெருமை தான் போடுவாங்க. ஆனால் இந்த பேராசிரியர் கருணாநிதியை விட ஒருத்தர் மேலே போயிடவே கூடாதான். இந்த ஆள் தான் பேராசிரியர். எப்பா ஓசி சோத்துக்காக என்னையா ஜால்ரா ஜிங்கு ஜக்குன்னு அடிக்கிறீங்க? இது ஒரு பாசிசமா இல்லையா? நீங்கள் தான் ஒரிஜினல் பாசிசவாதி. ஓசி சோத்து ஒரிஜினல் பாசிசவாதிகள். கருணாநிதியை விட ஒருத்தன் கூடுதல் புகழ் பெற்ற கூடாது அப்படின்னு நினைக்கிற மனநிலைக்கு பேர் என்ன? பாசிசமா இல்லையா? நான் தான் பெரியவன், என்னை விட ஒருத்தன் மேலே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தானே பாசிசம். கருணாநிதி முத்தமிழ் அறிஞர், முத்தமிழ் பேரறிஞர்னு இன்னொருத்தன் வந்தால் அது கருணாநிதியை குறைச்சி மதிப்பிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சி உருட்டி இருக்கிற எராமிசைக்கு இன்னையிலேருந்து வேணா ஓசி சோத்தில் ஒரு கை எக்ஸ்ட்ரா ஏதாவது அள்ளி போடலாம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஓசி சோறுன்னு நான் சொல்லலப்பா, உடனே என்கிட்ட தூக்கிட்டு வந்துடாதீங்க வழக்க. அழகிரி அவர்களோட புதல்வர் தான் சொல்லியிருக்கார், துரை தயாநிதி. அது ஒரு கதை பெருசாக இருக்குது, பின்னால் பேசுவோம். எந்த மீடியாக்காரனுமே பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பேசணும்னா அதை கேஸ் போட்டுருவாங்க. கொஞ்சம் எக்கனாமிக்கலாக வெல்த் ஆகிட்டு தான் அந்த விஷயத்தெல்லாம் தோண்டணும், முழுசாக ஆதாரத்தோடு பேசுவோம்.
இந்த எராமிஸே இப்போ இப்படி ஒரு உருட்டி இருக்கு, முத்தமிழ் பேரறிஞர் விருது வழங்கக்கூடாதுன்னு. இதை நீங்களே பார்த்து டிக்ளேர் பண்ணீங்க. முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு சொன்னால் கருணாநிதியோட மானம் பறி போயிடுமா. ஆனால் இந்த யூனியன் சேர்மன் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் திமுக இதே கருணாநிதி தான் ஒன்றிய பெருந்தலைவர் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னாரு. பெருந்தலைவர்னா யாருங்க? காமராஜர். களங்கமற்ற ஒரு தலைவர், நல்ல மனிதர், எளிமையான ஒரு முதல்வர். அவரை தான் நாம் பெருந்தலைவர் காமராசர் அப்படின்னு அழைப்போம். நீ யூனியன் சேர்மனுக்கெல்லாம் பெருந்தலைவருங்கிற அடைமொழி கொடுத்து அன்னைக்கு காமராஜரை இழிவுபடுத்தினீங்கல்ல, அப்போ எங்கே போனீங்க இந்த மாதிரி சுப வீரபாண்டியன் மாதிரியான ஓசி சோறுகள்லாம் அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுதா இல்லையா? அதனால் அந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். சீமானை பிராண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சாட்டை துரைமுருகனை கைது செஞ்சு சாட்டை துரைமுருகனோட செல்லை பிடுங்கினாங்க. அந்த செல்லில் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த ஆடியோலாம் எப்படி சமூக வலைதளத்தில் வருது? திருச்சி சூர்யா சிவா மூலியமாக எப்படி வெளியே வருது? இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்களும் நானும் பேசுனதை ஒன்று நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அது வெளியில் வந்தால் ஒன்று அதுக்கு நான் காரணமாக இருக்கணும், இல்லை நீங்கள் காரணமாக இருக்கணும். ரெண்டு பேர்த்தில் ஒன்று தானே. சாட்டை துரைமுருகன் தன்னோட செல்லில் சேமித்து வச்ச ஆடியோ சாட்டை துரைமுருகன் ரிலீஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அதை எடுத்த காவல்துறையினர் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இதை தான் சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. சாட்டை துரைமுருகன் வந்து எப்படி சொல்கிறது, நாம் தமிழரை பிடிச்ச ஒரு பீடை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு தலைவர்கிட்ட பேசுறது, முக்கியமான ஆட்கள்கிட்ட பேசலாம், ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதெல்லாம் எச்சப்பொறிக்கித்தனம் அப்படின்னு நான் பார்க்குறேன். எதுக்கு யார் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்? உன்னை நம்பிதாயா ஒருத்தன் பேசுகிறான், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீ என்னத்தை சாதிச்சிட போகிற? இன்றைக்கி இதை ரெக்கார்ட் பண்ணி நீ நாளைக்கு வேறு எதையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உன்னை எவனுமே நம்ப மாட்டான். இது ஒரு அல்பத்தனம். இவ்வளோதான் சாட்டைக்கு மரியாதை, அதை நம்ம கடந்துருவோம். இந்த ரெக்கார்ட் பண்ணுறதே அல்பத்தனம்னா அதை ஒருத்தன் ஆட்டையை போட்டு இன்னொருத்தன்ட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணுறான்னா அது எவ்வளோ பெரிய அல்பத்தனம். சீமானவர்கள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி, நம்ம பேர் சொல்ல வேண்டாம், அந்த காவல்துறை அதிகாரி தான் இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சீமான் பொதுவெளியில் பேச, அந்த காவல்துறை அதிகாரி சீமானவர்களுக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார். இதில் சீமா வந்து சில வார்த்தைகள் அப்படிங்கிறத பேசியிருந்தார். பொதுவெளியில் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் பேசுகிறதுல நாட்டம் இல்லாதவன், விருப்பம் இல்லாதவன் நான். எதையுமே நாகரிகமான வார்த்தைகளில் கையாளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நான். ஆனால் இந்த இடத்துல சீமான் பேசுனதை நான் ரசித்தேன். என்னை வேணால் அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி பாட்டை மறுபடியும் வார்த்தைகள்லாம் மாற்றி போட்டு, அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தை அப்படிங்கிறது சமூகம் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறதால அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு சனிகாரன் கருணாநிதி அப்படின்னு பாடிட்டார். இப்போ அரெஸ்ட் பண்ணுங்கடா, ஒரு கேஸ் போடுங்க, ஏன் செல்லை வேணால் பிடுங்கி வச்சுருந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்களை மா அப்படின்னு திட்டினது தான் அதில் இருக்கும், அதை வேணால் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை நான் ரசித்தேன். ஒருத்தர் செல்லை பிடிங்கிட்டு போய் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணி, இது கேவலமான அரசியல் விளையாட்டு இல்லை, சாதாரணமான ஒரு பாடல் பல காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சி வழக்கு போடுறாங்கன்னா, உண்மையிலேயே சொல்கிறேன், 100 மோடிக்கு சமம் ஒரு ஸ்டாலின், 100 மோடிக்கு ஒரு ஸ்டாலின் சமம். கடந்த காலகட்டத்தில் ராகுல் காந்தி ஒரு பேச்சு பேசியிருந்தார். அந்த லலித் மோடி, நீரவ் மோடி இவங்க எல்லாம் அங்கே ஆட்டையை போட்டுட்டு ஓடினாங்களா, பெரும்பாலான திருடர்கள் பெயர் மோடி என்கின்றே தொடர்கிறது அப்படின்னா, மோடிங்கிறது ஒரு ஜாதி அப்படின்னு ராகுலுக்கு தெரியல. அப்போ உடனே மோடிங்கிற சமுதாயத்தையே ராகுல் திட்டாரு அப்படின்னு சொல்லி ராகுல் மேலே வழக்கு போட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த சண்டாளன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது சாதியின் பேர். சத்தியமாக எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அதை பயன்படுத்தினதால சாதியின் பேர்னு வழக்கு போடுறது, அங்கே மோடி என்ன செய்கிறாரோ அது தமிழ்நாட்டில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஸ்டாலின் தமிழ்நாட்டோட மோடி, மோடி இந்தியாவின் ஸ்டாலின். அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், இவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். வலுத்து வருதா கோரிக்கை அப்படின்னா, பழுத்து வந்தால் பார்த்துக்கோம் அப்படிம்பார். திராவிட மாடல்னால் என்னங்க, என்னன்னு கேட்டப்பாரு, அதான் திராவிட மாடல். இப்படியே இந்த பூமர் காமெடி பண்ணிட்டு ஓடி போகிறது, இதுக்கு பேர் தான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. அதுவும் ஒரு கேள்விக்கு மேலே பதில் சொல்ல மாட்டார். பத்திரிகையாளன் கத்திக்கிட்டே கிடப்பான், இவர் பாட்டுக்க மதிக்காமல் போகிறதில்ல. இதே வேணா எடுத்து பேசுவானா, பேச மாட்டான், பேட்டா நின்று போகும், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ இந்த சீமான் இதை பேச ஆரம்பித்த உடனே ஒட்டுமொத்த திராவிட அடியாட்கள் இருக்காங்கல்ல, கூட்டணி கட்சிகள், 2 சீட்டு 4 சீட்டு பிளாஸ்டிக் சேரு இதுக்கெல்லாம் போய் அடிமாடாக போன ஆட்கள், இவங்க எல்லாம் சீமானை பிராண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் நம்ம செல்வ பெருந்தகை ஒரு ஆள், 5 கட்சி அம்மாவாசை அவர் ஒரு ஆள். சீமான் வந்து நிதி கொடுக்கலையா வயநாட்டுக்கு? எதுக்கையா கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? சீமான் தமிழன், நாம் தமிழர்னு கட்சி நடத்துகிறாங்க. நீங்கள் தேசிய கட்சி, நீங்கள் போய் கொடுக்கறது கொடுங்க. திராவிட மாடல், திராவிட நாடு அப்படிங்கிறீங்கல்ல, உங்கள் பாஷையில் கேரளா திராவிட நாடு தானே, நீங்கள் கொடுங்க.
அந்த ஆளு தமிழன், நான் தமிழன்னு கட்சி நடத்துகிறார். தமிழ்நாட்டை தாண்டி நிதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களாட்ட ஆட்சியில் இருந்தாங்களா, ஆட்டையை போட்டு தின்னாங்களா, காசு எடுத்து வச்சுருக்காங்களா, எதுக்கு காசு கொடுக்கணும்? இப்படி கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா இல்லையா? அதை கேட்போம். அடுத்ததாக அண்ணாமலை விவகாரத்துக்கு வருவோம். பிஜேபி தலைவர் அண்ணாமலை பதவியை ராஜினாமா செய்கிறார். நாளைக்குள்ளே இது செய்தியாக உங்களுக்கு வெளியில் வந்துடும். கேட்டால் அவர் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறார் அப்படின்னு வழக்கம் போல் வடை சுடுவாங்க. அரசியல்வாதிக்கு எதுக்குயா படிப்பு? அரசியல்வாதிக்கு எதுக்கு படிப்பு? அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும், அதுக்கு அண்ணாமலையை துரத்தி விட்டால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான மேல்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதால அண்ணாமலையை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. புதுதாக நியமிக்கப்படக்கூடிய பிஜேபி தலைவர் அதிமுகவுக்கு அடங்கி போயிருக்கக்கூடிய நபராக தான் இருப்பார். அப்படி ஒருத்தர் தான் நியமனம் செய்யப்படுறார். இப்படி தான் அரசியல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.